அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் இன்னும் நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். அதிமுக மற்றும் பாஜக இடையான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இறுதி நிலை எட்டியிருக்கும் நிலையில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது டெல்லி வந்திருந்துள்ளார். விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்ட அவர் செல்லும் பொழுது செய்தியாளர்களிடம் முக்கியமாக அமித்ஷாவை சந்திப்பதற்கான ஒரு நேரம் என்பது கேட்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது வரை அது ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்தது முக்கியமாக பார்க்கப்படுது. அதே போல எதற்காக டெல்லி வந்தேன் என்பதையும் நாளை தெரிவிப்பதாக கூறிவிட்டு டெல்லி விமான நிலையத்திலிருந்து அவர் தங்கும் நட்சத்திர விடுதிக்கு தற்பொழுது புறப்பட்டுள்ளார். மிக முக்கியமாக அதிமுக பாஜக இடையான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நாளை அல்லது நாளை மறுநாள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் பயணமாக அவர் டெல்லி வந்து இன்று இரவு சுமார் 9 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 27 முதல் 29 தொகுதிகள் வரை பாஜகவிற்கு இந்த தொகுதியில் இந்த முறை வழங்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் பாஜகவுடைய சின்னங்களில் போட்டியிடும் தொகுதி கட்சிகளுக்கான அந்த ஒரு தொகுதி பங்கீடை இறுதி செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தையும் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில்தான் இந்த ஒரு திடீர் பயணமாக அவர் டெல்லி வந்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று இரவு நடைபெறவுள்ள அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது எவ்வளவு தொகுதிகள் மற்றும் எந்தெந்த தொகுதிகள் என்பதை இறுதி செய்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாக அது அமையும் என்ற ஒரு தகவலையும் பாஜக தரப்பானது தெரிவித்திருக்கிறது. 27 தொகுதிகள் என்பது பாஜகவிற்கு மட்டும், அது மட்டுமல்லாமல் பாஜகவுடைய சின்னத்தில் போட்டியிட உள்ள கட்சிகள் ஒட்டுமொத்தமாக சுமார் 35 இடங்கள் வரை ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகளுடைய இறுதி எண்களையும் இறுதி செய்வதற்கான தொடர்பான ஒரு ஆலோசனை தான் இன்றைய சந்திப்பின் பொழுது அவர் மத்திய உள்துறை அமைச்சரிடம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கக்கூடிய நிலையில் கூட்டணியில் இருந்து தற்போது திமுக வெளியேற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரியில் அதிக தொகுதிகளை காங்கிரஸ் கொடுக்காததால் திமுக வெளியேறக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? காங்கிரஸை கைவிடுகிறதா திமுக? புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைத்துதான் ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திக்கும். இந்த முறையும் அந்த சந்திப்பில் தான் இரு கட்சிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. ஆனால் காங்கிரஸ் அதிக அளவிலான எண்ணிக்கைகள் கேட்கிறது. அதாவது 20 தொகுதியில் இருந்து கடைசியாக 17 தொகுதிகள் தேவை என்று கேட்கிறது. இருக்கும் 30 தொகுதிகளில் 17 காங்கிரஸ் எடுத்துக்கொண்டால் திமுகவுக்கு வெறும் 13 தொகுதி தான் இருக்கும். அதுவும் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்டுகளுக்கு தலா 1 போக பட்சத்தில் திமுக வெறும் 11 தொகுதியில் மட்டுமே போட்டியிட வேண்டும். ஆனால் கடந்த முறை தேர்தலில் 13 தொகுதியில் திமுக போட்டியிட்டு 6 எம்எல்ஏக்களை பெற்றது. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை 15 இடங்களில் போட்டியிட்டு 2 தான் வெற்றி பெற்றது. ஆனால் இரு கட்சிகளுமே சமமாக பிரித்துக் கொள்ளலாம் என முடிவிடப்பட்டது. ஆனால் இதற்கு காங்கிரஸ் ஒப்புக்கொள்ளவில்லை. அதாவது 14 தொகுதிகளை பெற்றுக்கொண்டோம். இந்திய கம்யூனிஸ்டுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் ஒரு தொகுதி கொடுக்கலாம் என்று கூறியதற்கு காங்கிரஸ் ஏற்கவில்லை. தொடர்ந்து அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை தான் அவர்களது முடிவு தெரிய வரும். ஆனால் அதுவரை காத்திருக்க திமுக விரும்பவில்லை. அதனால் தங்களது கூட்டணி கட்சியான காங்கிரஸை கழட்டி விட்டு இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடன் நம்ம கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் என முடிவிட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக எம்பி ஜெகத்ரட்சன் தலைமையில் திமுகவினர் சென்னையில் ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளோட ஆலோசனை கூட்டத்தை நடத்த திமுக முடிவு செய்துள்ளது. அதில் திமுக எத்தனை இடங்களை போட்டியிடுவது, கூட்டணி கட்சிகள் எத்தனை இடம் கொடுப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அப்பொழுது காங்கிரஸை முழுமையாக கழட்டிவிட திமுக திட்டமிட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.